ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு ஐ லவ் மை ஏ ரேங்க் பார்ட்டி சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில விஷயங்களை கொஞ்சம் ஹிடன் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. பட் நான் அதை உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ லவ் மை ஏ ரேங்க் பார்ட்டி சீசன் 1 எபிசோட் 3. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமாக என்சான்மெண்டெல்லாம் யூஸ் பண்ணி கிரேட் 5 மேஜிக்கான பிரிசமிக் மிசைல் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணுறான். அவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக் அந்த மான்ஸ்டர் கொல்லுன்னு பார்த்தா அது இன்னும் உயிரோடு தான் இருக்குது. சில்க் அவளோட பவரை யூஸ் பண்ணி அதை கட்டி போட்டு வச்சிருக்கா. அப்படி இருந்தால் அதை அட்டாக் பண்ண வருது. ரெயின் தண்டர் போல்ட்னு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுறா. அந்த அட்டாக்கை வாங்கி அந்த மான்ஸ்டர் இன்னும் இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு. மரினா இதான் சான்ஸ், அதோட தலையை வெட்டிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவளோட ஸ்வாட் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறா. டக்குன்னு மரினாவை போய் அதோட தலையை வெட்டி இருக்கா. அதோட ரத்தம்லாம் அப்படியே மரினா மேலே வந்து தெரிக்குது. ஃபைனலி நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மரினா பார்க்குறாங்க. அந்த மான்ஸ்டர் கொண்டுட்டோம். லைவ் ஸ்ட்ரீமை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ லைவ் ஸ்ட்ரீமை ஆஃப் பண்ணுறான். சைமனும் லைவ் ஸ்ட்ரீமை பார்த்து நம்ம ஹீரோ பார்த்து கடுப்பாகிறான். இந்த லைவ் ஸ்ட்ரீமில் கண்டிப்பாக அந்த கேர்ள்ஸோ பாப்புலர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. ஒரு லீடராக நான் கொடுத்த ஆர்டரை மதிக்காம டேஞ்சரில் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிட்டீங்களா நம்ம ஹீரோ திட்ட வந்தா. நாங்களும் உங்களை திட்ட வேண்டியது இருக்கு. நீங்கள் சாக தயாராயிட்டீங்களா, அதனால தானே எங்களை மட்டும் தனியாக அனுப்ப பார்த்தீங்கன்னு கேட்காம நானும் உங்களை திட்டணும்னு மற்றவங்க சொன்னா. சரி சரி, இந்த தடவை நம்ம ஏதோ லக்கில் ஜெயிச்சிருக்கோம். எல்லாரும் பக்கமும் தப்பும் நியாயமும் இருக்கு, இதை விட்டுறலாம் நம்ம ஹீரோ சொல்றான். லேக்கில் கேர்ள்ஸ் எல்லாம் குளிங்க, அந்த பிளட் வாமல அதிக ஸ்மெல் வருது நம்ம ஹீரோ சொல்லிட்டு சமையல் பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ தனியா போயிருந்தான். இந்த விஷயம் எனக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இவங்களை ட்ரைனிங் கொடுத்தப்போ எங்ககிட்ட ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க நம்ம ஹீரோட்ட கேட்கவும் அவங்களோட மிஸ்டேக் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ சொல்றான். இது மட்டும் அஃபீஷியல் டெஸ்டா இருந்தா நான் அவங்களுக்கு டி ரேங்க கொடுத்துருப்பேன் நம்ம ஹீரோ சொல்றான். சமையலுக்கு தேவையான விஷயங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பாக்குறாங்க. ட்ரெயின் வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி வாட்டரை கொண்டு வர இவங்க ஒரு வெல் பேலன்ஸ்டு பார்ட்டியா இருக்காங்க. அண்டர் பைக்கே இவங்க ஓவர் டேக் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அப்ப யோசிச்சிருப்பான். பட் இந்த டீம்ல நான் வந்து ஜாயின் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. பட் இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. கில்டு மாஸ்டர் இவங்க பார்ட்டியை நேரில் பார்க்கணும்னு கூப்பிட்டு விட்டுருக்காங்க. அந்த ஜார்னாக்கு ஒரு பி ரேங்க் ஃபர்ஸ்டா இருந்திருக்கணும். ஸோ நம்மளை பாராட்டுறதுக்கு தான் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க நம்ம ஹீரோ சொல்றான். கில் மாஸ்டர் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. யோ திரும்பவுமான அவர் கேட்கவும் இந்த தடவை இது ஏன் தப்பு இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். சரி, அங்க என்ன நடந்ததுன்னு கில் மாஸ்டர் கேட்டா அதான் ரிப்போர்ட்ல எழுதியிருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதை விட்டு தள்ளி நீ நேரில் சொல்லுன்னு சொல்ல பென்வுட் அந்த பசங்களை ஓவரா இன்டிமிடேட் பண்ணாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். கில் மாஸ்டர் எதிர்த்து பேசாதீங்கன்னு சில்க் பயப்படுறா. நீ இன்னும் மாறவே இல்லைன்னு கில் மாஸ்டர் சிரிக்கிறாரு. உங்க ஆக்டிங்கை பார்த்து இந்த பொண்ணுங்களாம் பயந்துட்டாங்க நம்ம ஹீரோ திட்டுறான். சரி, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கில் மாஸ்டர் கேட்கவும் மேபி இது ஒரு ஓவர் ஃப்ளோவா இருக்கு, இதை இன்வெஸ்டிகேட் பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும் உடனே இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு கில் மாஸ்டர் சொல்லி அனுப்புறாரு. ஓவர் ஃப்ளோனா என்னன்னு மரினா கேட்கறா. டஞ்சன்ல இருக்கிற மானாக் தான் பீஸ்ட் கட்டப்பட்ட டஞ்சன்ஸ்குள்ள இருக்கும். அது ஓவர் ஃப்ளோ ஆகும்போது அந்த மான்ஸ்டர்ஸ் வெளியே வரும். ஸ்டாம்பீடுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும் ஸ்டாம்பீட்னா சுனாமி மாதிரி மான்ஸ்டர் வர்றது தானே ட்ரெயின் கேட்கறா. இன்வெஸ்டிகேஷன் நான் பாத்துக்கிறேன் அண்ட் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே சாரி, டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லவும் பரவாயில்ல, டீச்சர் யோக் எங்க கூட இருந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. திறமையை நிரூபிச்சிட்டீங்க, உங்க 3 பேரையும் சி ரேங்கா ப்ரமோட் பண்றேன்னு சொல்லவும் கில்டு இதை கவர் பண்ண போறது இல்லையான்னு கேட்டா ஏ ரேங்க் அட்வென்ச்சரர் யோக் அவங்க கூட இருந்திருக்கான், எல்லாருக்கும் தெரியட்டும் கில் மாஸ்டர் சொல்லவும். பட் நான் ஒரு பி ரேங்க் நம்ம ஹீரோ சொன்னாவா லைவ் ஸ்ட்ரீம் நான் பார்த்தேன். பிரிசமிக் மிசைல்னு ஒரு கிரேட் 5 மேஜிக், இதுக்கு முன்னாடி அதை பத்தி யாருக்குமே தெரியல. ஜஸ்ட் இதுல சைன் பண்ணி ஏ ரேங்கா ப்ரமோட் ஆகுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ இப்ப ஏ ரேங்கா ப்ரமோட் ஆனதுக்கு எல்லாரும் பார்ட்டி வைக்கிறாங்க. மத்தவங்களும் ரேங்க் ப்ரமோஷன் ஆயிருக்காங்க. அந்த ஜார்னாக்கு ஒரு பி ரேங்க் கொஸ்ட்ங்கிறதுனால சொன்னதை விட அதிகமா தான் காசை கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த காசெல்லாம் எண்ணி பார்த்துட்டு இருக்கா. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு லெட்டர் இருக்கு, நம்ம ஹீரோ பேர் போட்டு இருக்கு. என்னோட அப்பாலஜி இது அப்படின்னு கில் மாஸ்டர் நம்ம ஹீரோக்கு பிளாட்டினம் காயினை கொடுத்துருக்காரு. இப்போ இவங்களுக்கு தேவையான வீடை வாங்குற அளவுக்கு இவங்க கிட்ட இப்ப காசு இருக்கு. அப்படியோக்கு நீங்க எல்லாமே இது பாசிபிள் இல்ல, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு செல்க்கு சொல்றேன். க்ளோவரோட லீடர் நம்ம நல்லதுக்கு தான் இதை பண்ணியிருக்கேன், அது போக நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் இதை சாதிச்சோம் நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா யோக், உங்களோட கோல் என்னது? ஏன்னா எங்களோட கோலை நாங்க இப்ப அடைஞ்சிட்டோம், வீடு நாங்க வாங்க போறோம். அடுத்ததான் உங்க ட்ரீம் நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லலாம். ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் ஃப்ளோரோட டீப்பஸ்ட் ஃப்ளோருக்கு போகணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். அங்கதான் அபிஸ் கேட் இருக்கு, இன்னொரு அனதர் வேர்ல்டுக்கு போறதுக்கான ஒரு ஆர்டிஃபேக்ட் அங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாப்பா. அது வழியா நீங்க இன்னொரு வேர்ல்டுக்கு போறீங்களான்னு கேட்டா இல்ல நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், என்னோட ஒரு அங்கிள் அதோட டீப்பஸ்ட் ஃப்ளோருக்கு போயிருக்காரு. பட் அவரால் அந்த டஞ்சனை முடிக்க முடியல. அவரோட ஸ்டோரியை கேட்டு வளர்ந்தனா நான் அந்த டஞ்சனை முடிக்கணும்னு ஆசை நம்ம ஹீரோ சொல்றேன். அப்ப நம்ம அந்த இடத்துக்கு போய் ஃபைட் பண்ணும்போது கண்டிப்பா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம்னு மாதிரி நான் சொல்றேன். அவ்வளோ ஈஸிலாம் அங்க போக முடியாது, கவர்மெண்ட் அண்ட் கில்டோட பெர்மிஷன்லாம் தேவை நம்ம ஹீரோ சொல்றோம். அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் கோல். அங்க போறதுக்கு நம்ம ஒரு ஏ ரேங்க் பார்ட்டி அட்வென்ச்சரா இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ராங்கா மாறலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கண்டிப்பா நம்ம அபிஸ் கேட்ட ரீச் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் சியர்ஸ் போடுறாங்க. அவரோட அடுத்த லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோட பார்ட்டி ரொம்பவே ஃபேமஸ் ஆகிக்கிட்டே போறாங்க. இன்னொரு மான்ஸ்டர் கூட போய் இவங்க ஃபைட் பண்ணி அந்த மான்ஸ்டரையும் ஈஸியா தோக்கடிக்கிறாங்க.
ஒரு வழியாக நாங்கள் அதை பீட் பண்ணிட்டோம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்னு லைவ் ஸ்ட்ரீமிங்கை முடிக்கிறாங்க. அந்த யூஸ்லெஸ் முட்டாள் எப்படி இவ்வளோ பாப்புலர் ஆகிட்டே போகிறான்னு சைமன் டென்ஷன் ஆகிறான். லோ ரேங்க் பார்ட்டிக்கு போன அப்புறம் யோக்கு தலைக்கணத்தில் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த இன்னொரு பர்சன் சொல்லவும், கேள்விப்பட்ட ரீசெண்டாக அவன் ஏ ரேங்க் ப்ரமோட் ஆயிட்டானான்னு சைமன் சொல்கிறான். பைக் வர நாளுக்கு நாள் குவெஸ்ட்டை முடிக்காமல் இருந்துட்டு இருக்கோம். புதுசாக வர யாரும் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேங்காங்க. இப்போ இருக்கிற அட்வென்ச்சரஸ்க்குலாம் திறமையே இல்லை. ஜேமி எங்கன்னு சைமன் கேட்டா அவ இப்பெல்லாம் ரூம்குள்ளேயே தான் இருக்கான்னு கமிலியா சொல்றா. ஹீரோவோட லைவ் ஸ்ட்ரீமை ஜேமி பார்த்துட்டு இருக்கா. ஜேமிக்கு அடிப்பட்டதுல இருந்து தண்டர் பைக்க படிக்காத மாதிரி தெரியுது. பேசாம நம்ம ஏன் அவனை திரும்ப வர சொல்லக்கூடாது. அந்த யோக்கு நம்ம நினைச்சதை விட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கான்ப்பா. அவனுக்கு தேவை காசு தானே. அந்த ஜேமி வர்றதில்ல, அவ பங்க தூக்கி அவனுக்கு கொடுத்துருவோம். காசை தாரன்னு சொன்னா அவனும் ஈஸியா வந்துருவான் அப்படின்னு சொல்லி சைமன் கொஞ்சம் திமிரா பேசுறான். ஸோ இவங்களோட ஜன்ஜன் கொஸ்ட்டை முடிச்சுட்டு இவங்க எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக திரும்ப கில்டுக்கு வராங்க. மமர் இன்னும் இருப்பாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா, நீங்களும் மமரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி மரீனா கொஞ்சம் ஜலஸ் ஆகிறா. நான் அட்வென்ச்சரர் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க இந்த ரிசப்ஷன் கில்ல இருக்காங்க. ஈவன் உங்க பேரண்ட்ஸ்ட்ட கேட்டு பார்த்தாலும் மமரை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீ எதுக்கு கேட்ட நம்ம ஹீரோ கேட்டா, ஏன்னா அவள் ஜலஸாக ஃபீல் பண்ணுறான் ரெயின் சொல்லவும், அப்பெல்லாம் இல்லையேன்னு மரீனா ஓடிட்டேன். யோகன் சைமன் வந்து நிற்கவும், நீங்கள் முன்னாடி போய் ரிப்போர்ட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வரேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, வா குடிச்சிட்டே பேசலாம் நம்ம கூப்பிட்டா. எனக்கு பேச டைம் இல்லை, டயர்டாக இருக்கு நம்ம ஹீரோ போனா. தண்டர் பைக்ல வந்து ஜாயின் பண்ண நம்ம சொல்றான். உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதுல இருந்தே உன்னோட ட்ரீம் அபிஸ்கேட்டுக்கு போறது. ஒரு ஏ ரேங்க் பார்ட்டியால மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். சோ தண்டர் பைக்கை விட்டா உனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. உனக்கான ஷேரையும் நாங்க கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றோம் சைமன் சொல்லவும், எனக்கு தேவையில்ல, நான் இப்போ க்ளோவரோட லீடர் நம்ம ஹீரோ சொன்னா. நீ போனதுக்கு அப்புறம் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா, அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கோன்னு சைமன் சொல்றான். நான் போனதுக்கு அப்புறம் நீ கஷ்டப்பட மாட்டேன், நீ தானே திமிரா பேசின. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸை நீ இத்தனை நாள் நான் பொறுத்து போயிட்டு இருந்தேன். தண்டர் பைக்ல நான் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறேன். அந்த பொண்ணுங்க அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏமாறாதான் சைமன் சொல்லவும், என்னை இத்தனை நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தது நீங்க தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். நடந்த எல்லாத்தையும் அந்த பெஸியோங்கிறவனும் பார்த்துட்டு தான் இருக்கான். எல்லாத்தையும் கேட்டீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். எங்களை விட்டு போயிட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி மறுநாள் நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிக்கிறா. கண்டிப்பா நான் போக மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும், உண்மையாதானா அப்படின்னு எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. சரி வாங்க போய் ஒன்னா சேர்ந்தே ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். அப்படியே ட்ரிங்க்ஸோ பண்ணலாம் அப்படின்னு மாதிரி நான் சொல்றேன். எப்படியே இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரிப்போர்ட் பண்ண போறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ அந்த சைமன் வந்து நம்ம ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் இத்தனை நாள் அவன் பண்ணது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பொறுத்துட்டு இருந்திருக்கான். தண்டர் பைக் உண்மையிலே ஒரு யூஸ்லெஸ் பார்ட்டியா தான் இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோ தான் இத்தனை நாள் அதை வழி நடத்தியிருக்காங்க. அதான் அந்த சைமனுக்கோ மற்றவங்களுக்கோ புரியாம அரகண்டா நடந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போதும் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.